முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடித்த கமிஷன் எவ்வளவு? அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ. மொத்தம் 9,50,000 கோடியா? ஆத்தே, தலையே சுத்துதே. தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை என்பது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. கடந்த 2020-21 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் 4,56,660 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை படிப்படியாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த 4 வருடத்தில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வருடம் 2021 முதல் 2022 காலகட்டத்தின் போது 5,70,000 கோடி ரூபாய் கடனாக இருந்தது. அதற்கு அடுத்த வருடம் 5,77,000 கோடி ரூபாய் ஆனது. இதில் அந்த ஒரு வருடத்திற்கு வெறும் 7,000 கோடி ரூபாய் மட்டுமே அதிகரித்திருந்தது. ஆனால் 2023-24 காலகட்டத்திற்கான நிதி அறிக்கையின் பொழுது தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை 7,26,029 ரூபாயாக உயர்ந்து சுமார் இந்த இடைப்பட்ட ஒரு வருட காலத்திற்குள் மட்டுமே சுமார் 2 லட்சம் கோடி கடன் தமிழகத்திற்கு அதிகரித்தது. இந்த நிலையில் தற்போது நடப்பாண்டில் 2024 முதல் 2025 காலகட்டத்திற்கான நிதி அறிக்கையில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை 8,33,362 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் அப்போது நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழக நிதி குறித்து பேசுகையில், தமிழக அரசுக்கு 5,70,000 கோடி ரூபாய் பொது சந்தா கடன் உள்ளது. தமிழகத்தில் புள்ளி விவரங்களின்படி 2,16,24,238 குடும்பங்கள் என கொண்டால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 2,63 லட்சம் ரூபாய் கடன் உள்ளது என அப்போது நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 2,63 லட்சம் கடன் உள்ளது என அந்த காலகட்ட அதிமுக ஆட்சியை குற்றம் சாட்டிவிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த திமுக கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் தற்பொழுது உள்ள புள்ளி விபரத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பங்களின் தலையிலும் தற்போது 3,71,085 ரூபாய் கடன் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசிய வீடியோ ஒன்றை பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தபோது பேசிய அந்த வீடியோவில் ஊழல் செய்வதற்காகவே தலைமைச் செயலகத்திற்கு வந்தவர்கள், பினாமி கம்பெனிகளை வைத்து கொள்ளையடித்தவர்கள், கமிஷன் அடித்த 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பேசிய அந்த வீடியோவை வெளியிட்டுள்ள அண்ணாமலை, இந்த மாதம் 14ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இந்த ஆண்டு நிறைவு பெறும்போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி இருக்கும் என தெரிவித்துள்ள அண்ணாமலை, மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசிய காணொலி ஒன்றை பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது என தெரிவித்த அண்ணாமலை, அந்த வீடியோவில் கமிஷன் அடித்தே 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். இன்று தமிழகத்தின் மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு திரு மு.க.ஸ்டாலின் என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் தின சேவல்.